பெரும்பாலான குற்றவாளிகள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாவே இருக்கிறாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து தொகுதி தொகுதியா போய் தொகுதி வாரியா போய் நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வாங்கன்னு பார்த்தா அவங்க கட்சிக்காரங்க தொகுதி வாரியா போய் பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பேர் குறிப்பிட்டு சொல்றேன். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு கொடுமை, தூத்துக்குடியில ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு அப்பாவி பெண்ணை 2 ஆளுங்கட்சி ஆட்கள் கார்ல அழைச்சிட்டு போய் மயக்க மருந்து கொடுத்து கூட்டு பாலியல் வன்கொடுமை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசின பாதிக்கப்பட்ட பெண் திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் சொல்லிதான் அழைத்து செல்லப்பட்டதாக டிவியில பேட்டி கொடுத்திருக்காங்க. எல்லா மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண் பேட்டி கொடுத்திருக்காங்க. யார் அந்த மேலிடம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. தனக்கு நேர்ந்த கொடுமையை ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் கிட்ட சொன்னதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்ன? யார் தப்பு பண்ணாலும் நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொன்னார் நம்முடைய முதலமைச்சர். ஆனா இந்த சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு தெரியல. அதுக்கு மாறா பாதிக்கப்பட்ட பெண்ணை கட்சியில இருந்து நீக்கிருக்கீங்க. இதுக்கு பேர் தான் மாற்றமா? இதுக்கு பேர் தான் தூய சக்தியா அப்படின்னு மக்கள் கேட்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களே, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 6 மாசம் டைம் எடுத்துட்டு வந்து சட்டம் ஒழுங்கா நிலைநாட்டுற வரைக்கும் நாங்க காத்துட்டு இருக்க முடியாது, நாடும் தாங்காது. இதை பத்தி கேள்வி எழுப்பினா கூட காவல்துறைக்கு பொறுப்பு வைக்கக்கூடிய முதலமைச்சர் எதுவும் பேச மாட்டேங்கிறார். டு ரிமைன் சைலண்ட் இன் த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. ஆகவே முதல் வேலையா சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து ஆளுநர் உரை பற்றி பேசுவார் என்று உங்களைப் போல நான் ஆர்வமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தவிர்க்க வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஆதாரங்களை எல்லாம் உன்னிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார், குறிப்பேடு எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நாளை உங்களுக்கென்று நமக்கென்று அவர் பதிலளிக்கவும் காத்திருக்கிறார். எனவே பொதுவாக குற்றச்சாட்டுகளை கூறுவதை விடுத்துவிட்டு நேரடியாக விவாதத்திற்கு வரும்போது மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் பதில் சொன்ன பிறகு நான் சொல்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உறுதியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவருடைய அனைத்து கருத்துக்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாளைக்கு பதில் சொல்ல போறாரு. அதற்கு முன்பு ஒரே ஒரு குறிப்பு. ஏன்னா போன ஆட்சியில துணை முதலமைச்சரா எதிர்க்கட்சி தலைவர் இருந்தாரு. அவருக்கு ஒரு பதிவு பண்றேன். வேணாலும் இதை இந்த அவை முடிந்த பிறகு அவரே ஆராய்ந்து சொல்லட்டும். As per the NCRP report for 2024, the number of the crimes against children reported in the state increased by the more than 40% in 2024, with 10,046 cases registered compared to 6,968 cases in 2023. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில், நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்த ஆட்சியில் 2023 2024 ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. யாரோட அறிக்கைன்னா NCRP. இதற்கு முக்கிய காரணம் ட்ரக்ஸ். 6 வருடங்களுக்கு முன்பு ட்ரக்ஸ் தமிழ்நாட்டில் கிடையாது, இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த 5 வருடத்தில் ட்ரக்ஸுக்கான பிரச்சனைகளை எத்தனை முறை ரிவ்யூ மீட்டிங் போட்டு சரி செய்யப்பட்டது. அன்று டெப்டி சிஎம் இருந்தவர் இந்த 40% கிட்டத்தட்ட 6,968 இருந்து 10,046 காசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? நாங்கள் இந்த 40 நாள்ல கடுமையாக ரிஃபார்ம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு எங்களோட முதலமைச்சர். ஒட்டுமொத்த காவல்துறை ரிஃபார்ம்ஸ் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதுல சிங்கப்படைன்னு ஒரு கேலி கிண்டல் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கான ரிஃபார்ம்ஸ் பண்றதுக்கு என்ன டைமோ அந்த டைம் எடுத்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். காவல்துறையுடைய ஒட்டுமொத்த ட்ரக்ஸ் இஷ்யூ கடந்த 5 வருடங்களாக நீங்க சரி செய்யல. அந்த ட்ரக்ஸ் எதிர்கொள்றவங்க தான் ரேப் பண்ணப்படுறாங்க. நீங்க சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தோட ஆளுங்கட்சின்னு. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் 2 வயசு குழந்தைகளை ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம்? ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது.
ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு, எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. ஆதாரம் இல்ல நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். நாளைக்கே சப்மிட் பண்றோம். ஆதாரம் அதாவது உட்காருங்க. நாங்கள் பதிவு பண்ணுது, நாங்கள் என்ன இல்ல நான் பேசி முடிச்சிடுறேன். நான் பேசி முடிச்சிடுறேன். நாங்க பேசி முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் கருத்து சொல்ல. அதாவது ஒரு கட்சியில நான் பேசி முடிச்சிடுறேன். ஒரு கட்சியில கோடான கோடி மெம்பர்ஸ் இருப்பாங்க. 1 கோடி பேர், அவங்க 2 கோடி பேர் சொல்லுவாங்க. நாங்க அது மாதிரி 1 கோடி பேர் 2 கோடி பேர் சொல்லுவோம். அதுல சில பேர் செய்யக்கூடிய தவறுகளை உடனடியாக கவனித்து வரும் பொழுது யார் யாரெல்லாம் தவறு உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது திமுக, அதிமுக மித்த கட்சி பிரச்சனைகள் கிடையாது. எந்த நபர் தவறு செய்தாலும் கட்சியின் அடிப்படையில் எந்த சட்டம் ஒழுங்கு கிடையாது. எங்களுடைய மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் சட்டம் ஒழுங்கு நேர்மையான முறையில் மாற்றப்பட்டிருக்கு, கட்சிக்கு அப்பாற்பட்டு. இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அதனால மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு போஸ்கோ கேஸும் ட்ரக்ஸோட இஷ்யூஸும் 2021-26 அதிகமாகிறத உங்களுடைய ஆய்வை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 6 மாதத்துக்குள் சட்டம் ஒழுங்கு இந்தியாவில் எந்த அளவிற்கு ஒரு உதாரணமாக இருக்குமோ பெண் பாதுகாப்புக்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் ஒரு நேர்மையான ஆட்சியை எங்கள் தலைவர் கொடுப்பாருங்க. நாங்கள் பதிவு பண்றோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியாச்சு, ஏற்கனவே சொல்லியாச்சு. மாண்பு பேரவைத் தலைவர்களே, ரிஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க, பண்ணுங்க. தூத்துக்குடியில என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க அதை மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். தூத்துக்குடியில ஒரு இன்சிடென்ட் சொன்னல, உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், அதுக்கு மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல